கவியரசு கண்ணதாசன் ஓர் அறிமுகம். யார் இந்த கண்ணதாசன்? செட்டிநாட்டு சீமையில் சீரான சிற்றூராம் சிறுகூடல் பட்டியில் பாரதிதாசனுக்கு வாரிசாய் உன்னை தவப்பயனால் முந்து தமிழ் கவிபாட ஆறா அமுதனைய அன்னை தமிழுக்கு வாராது வந்த கவி மாமணியாய் வந்த மகன். பேராயிரம் கவிதை பெற்றெடுத்த பிதா மகன். பாரோர் புகழும் பல்கலைக்கழகம் அவன். பாரோர் புகழும் பல்கலைக்கழகம் அவன். அவன் சங்க சான்றோரின் தமிழ் அமுத பாலருந்தி. அவன் சங்க சான்றோரின் தமிழ் அமுத பாலருந்தி அங்கம் வளர்த்த மகன். அருந்தமிழாய் அருந்தமிழ் தாய் புதல்வன் அவன். அருந்தமிழ் தாய் புதல்வன் அவன். அவன் காலாற்றும் பருவத்தில் கண்ணகியின் சிலம்பொலியை தாலாட்டாய் கேட்ட மகன். கண்ணகியின் சிலம்பொலியை தாலாட்டாய் கேட்ட மகன். தந்தமிழ் தேன் உண்ட மகன். தந்தமிழ் தேன் உண்ட மகன். அவன் சிந்தாமணி அமுதை சிந்தாமல் சிதறாமல் செந்தாமரை இதழில். அவன் சிந்தாமணி அமுதை சிந்தாமல் சிதறாமல் செந்தாமரை இதழில் செழித்து கவிதந்த மகன். அவன் சாத்தான் செய்த மேகலையின் மேகலையின் சாரருந்தி அதன் சுவையில் கூத்தாடி கழித்த மகன். குஞ்சிரமிழ் கவியருவி. அவன் வள்ளுவர்தம் குரல் அமுதை மாறி முகந்து தன் தெள்ளுத்தமிழ் கவிதைகளில் தேன் அணையாய் தந்த மகன். தெள்ளுத்தமிழ் கவிதைகளில் தேன் அணையாய் தந்த மகன். அவன் கம்பன் கவியமுதை கவிதை குவளைகளில் அள்ளி அள்ளி மாந்தர்க்கு அருந்த கொடுத்த மகன். அவன் கம்பன் கவியமுதை கவிதை குவளைகளில் அள்ளி அள்ளி மாந்தர்க்கே அருந்த கொடுத்த மகன். அவன் சித்தர்களின் தத்துவத்தை சிறுவர்களும் உணரும் வண்ணம் புத்தமத கவிபாடி புகழ் சுமந்து வாழ்ந்த மகன். அவன் கள்ளம் கபலம் ஓர் கடுகளவும் படியாத பிள்ளை. அவன் கள்ளம் கபலம் ஓர் கடுகளவும் படியாத பிள்ளை. மனம் கொண்ட பிறவி பெருங்கவிஞன். அவன் உள்ளத்தில் பட்டதை ஒழிக்காமல் நேர் உதைக்கும் வெள்ளை மனத்தவன். அவன் மெட்டுக்கு பாட்டெழுதி வந்தவர்கள் மத்தியில் தன் பாட்டுக்கு மெட்ட வைக்க பாடி வந்த பாவலர் கோல். அவன் மாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் தன் பாட்டு வண்டி பயணிக்க வைத்த மகன். மாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் தன் பாட்டு வண்டி பயணிக்க வைத்த மகன். அவன் முல்லை நறுமுகையும் முன்கூட்டி தான் வளர சொல்லி கவியாக்கி சொக்க வைக்கும் மதுக்குடம். அவன் பாட்டை பெறுவதற்கு பல அதிபர்கள் பலரையும் தன் வீட்டு வாசலிலே வீட்டிருக்க வைத்தவன். அவன் சிந்தனை சிறகடித்து செந்தமிழ் வான் அந்தரத்தில் வட்டமிட்டு வண்ண கவிவாழும் வான் பாடி. அன்று கதை வசனம் நடிப்புக்காக ஓடின படங்கள் பல. அவன் கருத்தாளம் உள்ள வாழ்க்கையின் சாரத்தை வடித்து தரும் பாடலுக்காகவே பல படங்கள் ஓடின. பாட்டு திறத்தாலே இவ்வையகத்தை பாதித்திட வேண்டும் என்று கனவு கண்டான் எட்டயபுரம் எரிமலை கவிஞன் மகாபாரதி. அந்த கரிசைவன் கவிஞனின் கனவை நனவாக்கினான் இந்த செட்டிநாட்டு கவிஞன். அவன் வாழ்க்கை திறந்த ஒரு புத்தகம். தனது தவறுகளையும் பலவீனங்களையும் பரிதங்கமாக சொல்லும் நெய்ச்சல் உரமும் நேர்வை திறமும் கொண்ட செஞ்சொல் கவி ராஜசிங்கம் அவன். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு என் எழுத்துக்களை படியுங்கள். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு என் எழுத்துக்களை
புத்தகங்களை படியுங்கள். எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என் வாழ்க்கையை படியுங்கள் என்று சொன்ன தத்துவ ஞானி அவன் என்று இப்படி மிக அற்புதமான அருமையான கவிதையை நம்முடைய இந்த அரங்கத்தில் அவர் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக அதை படித்து உங்களுக்கு அனுப்பிட்டு நன்றி, மகிழ்ச்சி.